Good morning, students. Welcome back to the computer science class. In last class, functions lesson, we already committed built-in functions topics. In that built-in functions topics, stdio.h, string.h, ctype.h, math.h. These are the library functions available in C++. In this, few built-in functions we completed. From the built-in functions, we learned some things like that: name of the function, number of arguments, then return value. So every function has its unique name to call it. At the same time, if it is necessary, we have to give some inputs whenever that function is called. One or more inputs we have to pass. At the same time, the function may returns a value. These are the things we learn from built-in functions. So built-in functions நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா ஒரு பேர் இருக்கு. அந்த பேரை வச்சுதான் நம்ம கால் பண்றோம். கால் பண்ணும்போது அதுக்கு தேவையான இன்புட்ஸ் வேல்யூஸ் அனுப்புறோம். ஒன் ஆர் மோர் வேல்யூஸ். அதே மாதிரி அது வேல்யூ, அந்த வேல்யூஸை எடுத்து ப்ராசஸ் பண்ணி கடைசியா நம்மளுக்கு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கு ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ லைக்வைஸ் நாம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். We can define new functions to perform specific tasks. These are called user defined functions. So user defined functions நாம functions define பண்ணலாம், அதுக்கான டாஸ்க் define பண்ணலாம். அதுக்கு பேரு user defined. User defined functions are created by the user. இதை நம்ம தான் கிரியேட் பண்றோம். A function can optionally define input parameters that enable callers to pass arguments into function. So, அதே மாதிரி a function can also optionally return a value as output. Functions are useful for encapsulating common operations in a single reusable block, ideally with a name that clearly describes what the function does. So, ஒரு function அப்படிங்கிறது என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு நேம் இருக்கு, அதுக்கு இன்புட் பேராமீட்டர்ஸ் தேவைப்பட்டா கொடுக்கணும், அதே மாதிரி அது ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. ரிட்டர்ன்ஸ் அ வேல்யூ, இன்புட் பேராமீட்டர்ஸ் அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். தென் ரிட்டர்ன் அ வேல்யூ ஆஸ் அவுட்புட். ஸோ ஃபங்க்ஷனுக்கு இன்புட் அவுட்புட் ரெண்டுமே இருக்கு. அதே மாதிரி அது என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம கிளியரா சொல்லணும். அந்த டாஸ்கையும் ஆப்ரேஷன்ஸ், காமன் ஆப்ரேஷன்ஸ் we have to define it. Encapsulating means we have to construct it. So இந்த மூணு வேலையை நம்ம முடிவு பண்ணணும். In C++, a function must be defined before it is used anywhere in the program. ஒரு ப்ரோக்ராம்ல எங்க வேணாலும் ஃபங்க்ஷன்ஸ் நாம யூஸ் பண்ணலாம். அந்த ஃபங்க்ஷன்ஸ் முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கணும், டிஃபைன் பண்ணிக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபங்க்ஷன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் டேட்டா டைப், function name, parameter list, then body of the function within the curly braces, function block of statements enclosed within curly braces. In this return data type அப்படிங்கறத அந்த ஃபங்க்ஷனுக்கு அவுட்புட் இருக்கா இல்லையா அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுது. அப்படி இருந்துச்சுன்னா என்ன டைப் ஆஃப் வேல்யூ அதை ரிட்டர்ன் பண்ணுது, அவுட்புட்டா ரிட்டர்ன் பண்ணுது. திஸ் இஸ் த நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் to call it. இந்த function name பேஸ் பண்ணி தான் நம்ம கால் பண்ண போறோம். Parameters lists are the inputs. Input parameters. அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது வேல்யூஸ் பாஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்றது. தென் அதுக்குள்ள பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ்க்குள்ள நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இது நம்ம மெயின் ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ற எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே, டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், இன்புட் ஸ்டேட்மெண்ட், அவுட்புட் ஸ்டேட்மெண்ட், அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட், கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இதுக்குள்ளேயும் வரலாம். ஸோ அந்த பர்டிகுலர் டாஸ்க் கம்ப்ளீட் பண்றதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ், லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ்குள்ள நம்ம கொடுக்கணும். ஸோ இதுதான் டோட்டலா ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கான சின்டாக்ஸ். ஸோ இந்த சின்டாக்ஸ்ல இருந்து என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ற வேல்யூனுடைய டைப் ஃபர்ஸ்ட் சொல்லணும், ஒரு ஸ்பேஸ் விட்டு தென் நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன், வித்தின் பிராக்கெட்ல அந்த இன்புட்ஸ், லிஸ்ட் ஆஃப் இன்புட்ஸ் கொடுக்கணும். தட் இஸ் நேம்லி கால்ட் அஸ் பேராமீட்டர்ஸ் ஆர் ஆர்குமெண்ட்ஸ். அதுக்கு இன்னொரு பேர் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதைத்தான் கீழே கொடுத்துருக்காங்க. நோட், the return data type is any valid type of C++.
இன்டீஜரா இருக்கலாம், கேரக்டரா இருக்கலாம், ஃப்ளோட்டா இருக்கலாம், டபுளா இருக்கலாம், வாய்டாவும் இருக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன்லாம் நம்ம வாய்டுங்கிற கீவேர்டே பயன்படுத்துவோம். தென் ஜெனரிக் பாயிண்டர் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, அது திரும்ப இங்க இருக்கா பார்க்குறோம். ஸோ வாய்ட் அப்படிங்கிறத இங்க ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்ல தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். சரி, ஓகே. த நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் யூசர் டிஃபைன்ட் ஐடென்டிஃபையர். இது வேரியபிள் நேம் மாதிரியே தான். எப்படி டேட்டா டைப் ஸ்பேஸ் வேரியபிள் டிக்ளேர் பண்ணக்கூடாது, அதே மாதிரி தான் இங்க ஃபங்க்ஷன் நேம். இங்க ரிட்டர்ன் டேட்டா டைப் ஸ்பேஸ் ஃபங்க்ஷன் நேம். வேரியபிள் நேம் போல ஃபங்க்ஷன் நேம். ஃபங்க்ஷன்னாவே கண்டிப்பா பக்கத்துல ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் இருக்கும். வேரியபிள் நேம் பக்கத்துல ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் இருக்காது, அவ்வளவுதான். தென் parameter list which is optional one. So first one, return type any valid data type. Any valid data type of C++. First one. அதே மாதிரி நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் யூசர் டிஃபைன்ட் ஐடென்டிஃபையர். தென் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது பெராமீட்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது விச் இஸ் ஆப்ஷனல் ஒன். நம்ம இன்புட்டும் ஆப்ஷனலா இருக்கலாம், ரிட்டர்ன் வேல்யூ ஆப்ஷனலா இருக்கலாம், மேலேயே சொல்லியிருக்கோம். தட் இஸ் ஆப்ஷனல் ஒன். தட் இஸ் லிஸ்ட் ஆஃப் வேரியபிள் ப்ராசஸ்டு பை த டேட்டா டைப்ஸ் செப்பரேட் பை கமா. ஸோ இந்த பெராமீட்டர் லிஸ்ட்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, லிஸ்ட் ஆஃப் வேரியபிள்ஸ் தான், separated by comma along with its data type போட்டிருக்கணும். Then body of the function consists of C++ statements that require to perform the intended task அல்லது specific task, that simple task. என்ன பர்பஸ்க்காக அந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றோமோ அந்த டாஸ்கை உள்ள டிஃபைன் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த சின்டாக்ஸ்ல நாம தெரிஞ்சுக்கலாம். தென் அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஃபங்க்ஷன் புரோட்டோடைப். ஃபங்க்ஷன் இப்போ நம்ம பார்த்தது டெஃபினேஷன். டெஃபினிஷன் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் என்ன நேம்ல இருக்கு, எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு, என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது, அது என்ன வேலையை செய்யுதுங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ், இது எல்லாமே கம்பைன் டுகெதர் டிஃபைன் பண்ணணும். ஃபங்க்ஷன் புரோட்டோடைப்னா என்ன? C++ ப்ரோக்ராம் கேன் கண்டெயின் எனி நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஆனா நம்ம இட் மஸ்ட் ஆல்வேஸ் ஹேவ் ஒன்லி ஒன் மெயின் ஃபங்க்ஷன் டு பிகின். அப்ப மெயின்ங்கிற நேம்ல ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு ப்ரோக்ராம்ல மெயின்ங்கிற பேர்ல ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா தான் ஆல்வேஸ் ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் கமெண்ட்ஸஸ் ஃப்ரம் மெயின். ஸோ ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டு பிகின் த ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் விச் ஹேஸ் ஒன் அண்ட் ஒன்லி மெயின் ஃபங்க்ஷன். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். மெயின்ங்கிற பேர்ல ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்கும், கண்டிப்பா ஒன்னு இருக்கும், ஒன்னுக்கு மேல இருக்காது. ஏன்னா ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் மெயின் ஃபங்க்ஷன்ல தான் கமெண்ட்ஸ் ஆகுது. சரி, ஓகே. வி கேன் ரைட் த டெஃபினிஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இன் எனி ஆர்டர். ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸை எந்த ஆர்டர் வேணாலும் நாம டிஃபைன் பண்ணலாம். மெயின் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே மற்ற யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம், அல்லது மெயின் ஃபங்க்ஷன்ஸுக்கு அப்புறம் இருக்கலாம். அதான் நம்ம சொல்றாங்க பீரியட் டு மெயின் அப்படின்னு சொல்றாங்க, அல்லது அவுட் சைட் த மெயின். இப்படி எப்படி வேணாலும் டிக்ளேர் பண்ணலாம். அதாவது மெயின் ஃபங்க்ஷனுக்கு கீழேயோ மேலேயோ மற்ற யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்கு கீழே இருக்கும்போது ஃபங்க்ஷன் புரோட்டோடைப்ங்கிறது கம்பல்சரி. ஸோ ஃபங்க்ஷன் புரோட்டோடைப் இஸ் எசென்சியல் whenever the user defined function is outside the main function. மெயின் ஃபங்க்ஷனுக்கு கீழே வரும்போது ஆஃப்டர் த மெயின் ஃபங்க்ஷன் வரும்போது ஃபங்க்ஷன் புரோட்டோடைப் கம்பல்சரி. பிஃபோர் மெயின் ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷன் புரோட்டோடைப்பே தேவையில்லை, ஆப்ஷனல் பார்ட். ஸோ ஃபங்க்ஷன் புரோட்டோடைப் அப்படிங்கிறதும் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ல வர அதே ஃபர்ஸ்ட் லைன் மட்டும்தான் இந்த பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் இல்லாம செமிகோலனோட முடிஞ்சிடும். பட் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல ஸ்டேட்மெண்ட்ஸ் தான், பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் செமிகோலன்ல முடியும். நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபங்க்ஷன் புரோட்டோடைப் பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் டோட்டலாவே இருக்காது, இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் இருக்கும், செமிகோலன்ல முடிஞ்சிடும். பட் இங்க செமிகோலன் எடுத்துட்டு ஓப்பன் கார்லி பிரேஸ் கொடுத்து நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் கொடுக்கலாம். இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, லாங் ஃபேக்ட் ஆஃப் இன்ட் கமா இன்ட். இதுல இருந்து நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, திஸ் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் புரோட்டோடைப், பாடி ஆஃப் த ஃபங்க்ஷனே இல்லை. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், ஃபேக்ட் அப்படிங்கிறது நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன், லாங்கிறது ரிட்டர்ன் பண்ற வேல்யூ, ரெண்டு இன்புட்ஸ் வாங்கிக்குது. ஃபர்ஸ்ட் இன்புட் இன்டீஜர் டைப், செகண்ட் இன்டீஜர், செகண்ட் ஆர்குமெண்ட் இஸ் டபுள் டைப். அதை எதான் இங்க கீழே எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்துருக்காங்க. நாளைக்கு நம்ம கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி புரோட்டோடைப் கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து இந்த கொஸ்டின் இது என்ன டைப் ரிட்டர்ன் பண்ணுது, ஃபங்க்ஷனுடைய பேர் என்ன, இங்க எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணிக்குது, அதுல ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் டைப் என்ன, செகண்ட் ஆர்குமெண்ட் டைப் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொஸ்டின்ஸா கேட்கலாம்.
அல்லது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு உங்களை இந்த மாதிரி புரோட்டோடைப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லி கொஸ்டின் கேட்கலாம் 1 or 2 மார்க்ல. Then following one more integer display of integer, integer, another function prototype. இங்கேயும் body of the function இல்லை. So இது function prototype தான். So இங்க name of the function என்ன? Display is the name of the function. Return type என்ன? Integer. எத்தனை inputs? ரெண்டுமே integer. First one integer, second one integer. So இந்த prototypeல இருந்து நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்லது கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு prototype நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண தெரியும். இந்த ரெண்டும் முக்கியமான விஷயம். தென் வாய்டு கீவேர்டுடைய யூசேஜ் ரொம்ப முக்கியமா 2 மார்க்ல அடிக்கடி கேட்கிற விஷயம். டு டிக்ளேர் தட் ஃபங்க்ஷன் டசன்ட் ரிட்டர்ன் a value to declare a generic pointer. பாயிண்டர் அப்படிங்கிறது ஒரு மெமரி அட்ரஸ் ஸ்டோர் பண்ற வேரியபிள், வேல்யூவை ஸ்டோர் பண்ற வேரியபிள். எல் வேல்யூ, ஆர் வேல்யூ படிச்சீங்களே டேட்டா டைப்ல, அந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு வேரியபிளுடைய மெமரி அட்ரஸை ஹோல்டு பண்ற ஒரு வேரியபிள். அதுல எனி டைப் பாயிண்டர் டிக்ளேர் பண்றதுக்கு தான் அந்த வாய்டுங்கிறத யூஸ் பண்றோம். அதை பத்தி டீடைல் நம்மளுக்கு சிலபஸ் இல்லை, பட் நம்ம இந்த ஒரு லைன் மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கணும். டு டிக்ளேர் a generic pointer to indicate function doesn't return a value. அப்ப ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா வாய்டுங்கிற கீவேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்ப இங்க டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன் எதுவும் ரிட்டர்ன் பண்ணினா இந்த ரிட்டர்ன் டேட்டா டைப் என்னவா இருக்கணும்? மஸ்ட் பி வாய்டு. சப்போஸ் இங்க ஃபேக்ட்ங்கிற ஃபங்க்ஷன் இது எது ரிட்டர்ன் டைப் இல்லைன்னா இங்க என்னவா இருக்கணும்? லாங்க்கு பதிலா வாய்டு இருக்கணும். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்ல தான் வாய்டுங்கிற கீவேர்டே பயன்படுத்துவோம். நம்ம சிலபஸ்ல ஜெனரிக் பாயிண்டர் பத்தி இல்லாதனால நம்ம அதை வாய்டுங்கிற கீவேர்டு வேற எங்கேயும் பயன்படுத்த மாட்டோம். இது ரொம்ப முக்கியமா 2 மார்க்லயும் 3 மார்க்லயும் கேட்பாங்க. வெரி வெரி ஈஸியஸ்ட் ஆன்சர். Then void data type indicates the compiler that the function doesn't return a value, or in larger context void indicate that it holds nothing. Doesn't return அப்படின்னு சொல்றதையும் then it's nothing, holds nothing அப்படிங்கறது இண்டிகேட் பண்ணி காமிக்குது. 1 மார்க்ல அடிக்கடி கேட்கக்கூடிய விஷயம். இங்க 1 more எக்ஸாம்பிள் புரோட்டோடைப் கொடுத்திருக்காங்க. தேர்ட் ஃபங்க்ஷன் புரோட்டோடைப் எக்ஸாம்பிள். இங்க நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் fun. ஆர்குமெண்ட்ஸ் எதுவும் இல்ல, void. ரிட்டர்ன் டைப்பும் void. The above function prototype tells the compiler that the function fun neither receives values from calling program or return value to the calling program. அதாவது இந்த ஃபங்க்ஷன் ஃபன்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து இன்புட்ஸும் வாங்கிக்கல, ரிட்டர்னும் பண்ணல. பட் அது கூப்பிடும்போது அது அந்த டெஃபினேஷன்ல பாடியில என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் மட்டும் பண்ணும், அவ்வளவுதான். திரும்ப கால் பண்ண பிளேஸ்க்கு வந்துடும். அடுத்து நாம பார்க்க வேண்டியது இங்க ஆக்சஸிங் எ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்? ஆக்சஸிங் எ ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ நோன் as காலிங் எ ஃபங்க்ஷன் ஆர் இன்வோக்கிங் எ ஃபங்க்ஷன். ஒன்ஸ் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்றோம், டிஃபைன் பண்றோம். டிக்ளரேஷன் இஸ் கால்ட் புரோட்டோடைப். டெஃபினிஷன் இஸ் கால்ட் define a specific task of the function. Then calling a function. இந்த கால் பண்ணா தான் எக்ஸிக்யூட் ஆகும். டிக்ளேர் பண்ணி டிஃபைன் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கா மெயின் ஃபங்க்ஷன் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும், ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகல. அதனாலதான் மெயின்ங்கிற பேர்ல ஒரே ஒரு ஃபங்க்ஷன் கண்டிப்பா இருக்குன்னு ஒண்ணுக்கு மேல இருக்காது. ஸோ மற்ற யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணா தானே எக்ஸிக்யூட் ஆகாது. தென் வி ஹேவ் டு கால் இட் பை யூசிங் இட்ஸ் யூனிக் நேம். எவ்ரி ஃபங்க்ஷன் ஹேஸ் யூனிக் நேம். பில்டின் ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, நாம கிரியேட் பண்ற யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி. the user defined function should be called explicitly using its name and with required arguments to be passed. Compiler என்ன பண்ணுது? refers to the function prototype to check whether the function has been called correctly. நீங்க எப்பெல்லாம் ஃபங்க்ஷன் கால் பண்றீங்களோ, இன்வோக் பண்றீங்களோ, ஆக்சஸ் பண்றீங்களோ, அப்ப எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் prototype கூட இந்த கால் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணி பார்க்கும். Whether the number of arguments and types of arguments associated with it exactly match அப்படிங்கிறது செக் பண்ணும். If the argument type doesn't match exactly with the data type defined in the prototype, the compiler will perform type conversion if possible. If not possible, it will throw an error message. அதாவது இப்ப நீங்க இங்க இந்த ஃபங்க்ஷன் டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணும்போது 2 இன்டீஜர் வேல்யூ அனுப்பணும். ஃபர்ஸ்ட் ஒன் வேற என்ன ஃப்ளோட் டைப்னா அது இன்டீஜரா மாத்த முடிஞ்சா மாத்திக்கும், மாத்த முடியலன்னா எரர் சொல்லும். அதுதான் சொல்றேன். அதே மாதிரி இங்க ஃபேக்ட்னு ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு 2 வேல்யூ அனுப்பணும். ஃபர்ஸ்ட் வேல்யூ இன்டீஜர் அனுப்பணும், செகண்ட் வேல்யூ டபுள். செகண்டும் இன்டீஜர் அனுப்பிச்சிருந்தா என்ன சார் ஆகும்? அந்த இன்டீஜர் டபுளா மாறிக்கும்.
இதே ஸ்ட்ரிங் அனுப்பிச்சிருந்தோம்னா மாற்ற முடியாது இல்லையா, அப்ப எரர் சொல்லிடும். நம்ம இன்புட்ஸ் அல்லது ரிட்டர்ன் வேல்யூ டைப் கண்டிப்பா என்ன ஆகணும், மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகல அப்படின்னா எரர் சொல்லிடும். மேட்ச் ஆகலைன்னா அது நம்பர் டைப்பா இருந்தா இன்னொரு நம்பர் டைப்பா கன்வெர்ட் பண்ணி பார்க்கும். அப்படி இல்லை அப்படின்னா எரர் மெசேஜ் சொல்லிடும். இது ரொம்ப முக்கியம். சரி, இப்ப இங்க ஃபங்க்ஷன் எப்படி எல்லாம் கால் பண்ணிருக்காங்க, இன்னொரு 4 கால் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2 கால் ஸ்டேட்மெண்ட் ஜஸ்ட் கால், இன்னும் 2 கால் ஸ்டேட்மெண்ட் அசைன்மெண்ட்ல கால் பண்ணிருக்காங்க. இதுக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். காலிங் ஃபங்க்ஷன் வித்தவுட் ரிட்டர்ன் வேல்யூ. ஸோ வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாத ஃபங்க்ஷனை ஜஸ்ட் இப்படி கால் பண்ணா போதும். இப்போ டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்றாங்க, இன்புட்ஸும் இல்லை, எதுவும் அனுப்பல, அவுட்புட் அதுவும் எதுவும் ரிட்டர்ன் பண்ணல. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்றாங்க, 2 இன்புட்ஸ் எடுத்துக்குது, ரிட்டர்ன் வேல்யூ கிடையாது. இங்கேயும் டிஸ்பிளே ஃபர்ஸ்ட் ஒன்னே தான், ஃபோர்த் ஒன்னே தான், எக்ஸப்ட் எக்ஸ் ஈக்குவல் டு இல்லாம பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ரெஸ்பெக்டிவ்லி 3 and 4. இது ஏன் எக்ஸ் இஸ் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா ரிட்டர்ன் பண்ற வேல்யூவை இன்னொரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி ஃபர்தர் ப்ராசஸிங் அடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல செய்யறோம். அதுக்காக எக்ஸ் ஈக்குவல்னு சொல்றோம். ஸோ whenever a function returns a value means that function should be called by assignment statement or some arithmetic expression or cout statement, because return value must be displayed or stored in a variable for further manipulations. ஸோ இது கால் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுல இருந்து நம்ம ஒரு கன்க்ளூஷன் தெரிஞ்சுக்கலாம். ஃபங்க்ஷன் புரோட்டோடைப், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா 3 விஷயம் முக்கியம். ஃபங்க்ஷன் புரோட்டோடைப், ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், ஃபங்க்ஷன் ஆக்சஸ் கால் ஆர் இன்வோக். ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரிட்டர்ன் டேட்டா டைப், ஒரு ஸ்பேஸ், நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன். இது வேரியபிள் நேமே தான், அதுக்கான ரூல்ஸே தான் நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன். பட் கீவேர்டா இருக்கக்கூடாது, ஏற்கனவே இருக்கிற பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் நேம்ஸா இருக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? பக்கத்துல ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட். இந்த ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் இல்லை அப்படின்னா டேட்டா டைப் ஸ்பேஸ் வேரியபிள் மாதிரி ஆகிப்போம். அதே மாதிரி செமிகோலன் இல்லாம அப்பவே ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேஸ்க்குள்ள அந்த பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் பிஃபோர் மெயின் ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷன் புரோட்டோடைப் தேவையில்லை. அந்த புக்ல சொல்ல, பின்னாடி ஒரு இடத்துல சொல்லுவாங்க, இருந்தாலும் நான் இப்போ சொல்லிடுறேன். ஃபங்க்ஷன் புரோட்டோடைப் அப்படிங்கிறது கம்பல்சரி. எப்போ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஃப்டர் த மெயின் ஃபங்க்ஷன். அப்போ இது மெயின் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி புரோட்டோடைப் சொல்லிட்டு நீங்க கீழே மெயின் ஃபங்க்ஷனுக்கு கீழே டெஃபினிஷனை கொடுத்துக்கலாம். ஸோ புரோட்டோடைப் அப்படிங்கிறது அதே தான், ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுடைய ஃபர்ஸ்ட் லைனே தான். இது எங்க இருக்கு, பிஃபோர் மெயின் ஃபங்க்ஷன் கம்பல்சரியா யூஸ் பண்ணணும், செமிகோலன் கொடுக்கணும். அங்க பாடி ஆஃப் த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண மாட்டோம். சப்போஸ் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் டோட்டலா மெயின் ஃபங்க்ஷனுக்கு பிஃபோராவே சொல்றோம்னா இந்த ஃபங்க்ஷன் புரோட்டோடைப்பே ஆப்ஷனல். அதனாலதான் அவங்க ஃபங்க்ஷன் புரோட்டோடைப் செகண்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் புரோட்டோடைப் இஸ் நத்திங் பட் டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன். எப்படி ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டு யூஸ் பண்றோமோ அதே மாதிரி ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிட்டு மெயின் ஃபங்க்ஷனுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு டெஃபினிஷன் இருக்குன்னு டிக்ளேர் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்கு கீழே அதை டிஃபைன் பண்றோம். ஸோ இதை மேலேயே டிஃபைன் பண்ணோம்னா இதுவே ஃபங்க்ஷன் புரோட்டோடைப் அண்ட் டெஃபினிஷன் ரெண்டுமே எடுத்துக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். கம்பைலர் அப்படிதான் எடுத்துக்கும். தென் ஃபங்க்ஷன்ஸை டிக்ளேர் பண்ணி டிஃபைன் பண்ணா மட்டும் பத்தாது, நம்ம என்ன பண்ணணும், கால் பண்ணணும். எப்படி கால் பண்ணலாம், ஃபங்க்ஷன் நேம், அவ்வளவுதான். இன்புட்ஸ் இருந்துன்னா இன்புட்ஸ், தென் வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் நேம், cout ஃபங்க்ஷன் நேம், அல்லது ஏதாவது அசைன்மெண்ட்ஸ் அரித்மெட்டிக் ஸ்டேட்மெண்ட் ஃபங்க்ஷன் நேம். ஸோ இது வேல்யூ ரிட்டர்ன் பண்ற ஃபங்க்ஷன்ஸை மட்டும் இப்படி கால் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இஃப் ஃபங்க்ஷன்ஸ் ரிட்டர்ன்ஸ் வேல்யூனா மட்டும் இப்படி கால் பண்ணணும். அதர்வைஸ் ஃபங்க்ஷன் நேம் செமிகோலன், அவ்வளவுதான். இது எல்லாத்துலயுமே இன்புட்ஸ் உள்ளுக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ், லிஸ்ட் ஆஃப் ARGS ஆர்குமெண்ட்ஸ் அல்லது பேராமீட்டர்ஸ் கொடுத்திருப்பாங்க, செப்பரேட்டட் பை கமா. ARGS. ஸோ இந்த புரோட்டோடைப்லயும் சரி டெஃபினிஷன்லயும் சரி வர ஆர்குமெண்ட்ஸ் அல்லது பேராமீட்டர்ஸ் ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஃபங்க்ஷன் நேம்ல வர லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து ஃபார்மல் பேராமீட்டர்ஸ். ஸோ காலிங்ல ரிட்டர்ன் டேட்டா டைப் கிடையாது. நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன், லிஸ்ட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், இன்புட்ஸ் வந்து அதை அனுப்பணும், அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கும், இந்த ஃபங்க்ஷன் புரோட்டோடைப்புக்கு ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு இடையில மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் தான் ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கால் பண்ணாதான் எக்ஸிக்யூட் ஆகும். எப்படி கால் பண்றது, மெயின் ஃபங்க்ஷன்ல இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் கால் பண்ணணும். அதுதான் ஃபங்க்ஷன் ஆக்சஸ் கால் ஆர் இன்வோக்னு சொல்றோம். இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட நம்ம டீட்டெயிலா நாளைக்கு அடுத்த வீடியோல கண்டினியூஷன் பார்க்கலாம். அப்ப பார்க்கும்போது இன்னமும் தெளிவா உங்களுக்கு இந்த விஷயங்கள் புரியும். இந்த வீடியோவை
திரும்ப ஒருக்கா நீங்க பார்க்க வேண்டிய வரும். இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்கள் பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அடுத்த டாபிக்கே ஃபார்மல் பேராமீட்டர், ஆக்சுவல் பேராமீட்டர் நம்ம சொன்னோம் இல்லையா, அதேதான். இந்த மாதிரி கால் ஸ்டேட்மெண்ட்ல வர்றது ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ். அதே மாதிரி ஃபங்க்ஷன் புரோட்டோடைப் ஆர் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் இருக்கிறதுக்கு பேர் ஃபார்மல் பேராமீட்டர்ஸ். அதான் சப்சீக்வெண்ட் டாபிக்ஸ். இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட நாளைக்கு நாம அடுத்த கிளாஸ்ல கண்டினியூஸ் வீடியோஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்த விஷயத்துல இருந்து சில கேள்விகள் தெளிவா தெரிஞ்சுக்கங்க. What is user defined function? Then write the syntax of the user defined function. Then explain the syntax of the user defined function. What is function prototype? Where it should be used, when it should be used. அதையும் தெரிஞ்சுக்கங்க. Then some example prototype with explanation. What are the information it provides to compiler? அது ரொம்ப முக்கியம். Return value. What are the information it provides to the compiler? Name of the function. என்னென்னலாம் சொல்லுது? Return value, name of the function, then arguments. எல்லாத்தையுமே சொல்லுது. Then body of the function. அதுக்கப்புறம் இங்க எக்ஸாம்பிள் இன்னொரு புரோட்டோடைப், அதுக்கு டீடைல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீடைலை கொடுத்து புரோட்டோடைப் எழுத சொல்லுவாங்க, அல்லது புரோட்டோடைப் கொடுத்து அதனுடைய டீடைல் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கம்பைலர் ப்ரொவைட் பண்ண கேட்பாங்க. தென் வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் வாய்டு கமாண்ட் அல்லது வாய்டு கீவேர்டு சொல்லி கேட்பாங்க. தென் இந்த மாதிரி புரோட்டோடைப் கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க, அல்லது இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அதை புரோட்டோடைப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லுவாங்க. தென் how will you access a function or call a function or invoke a function கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து டெஸ்கிரிப்ஷன்ஸ் கேட்பாங்க, அல்லது இந்த டெஸ்கிரிப்ஷனுக்கு இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸையும் கொடுத்து எது கரெக்டான ஆப்ஷன் சொல்லி கேட்பாங்க. கண்டினியூஸ் விஷயங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். புக் பேக் எக்ஸசைஸ்ல இந்த ரிலேட்டட் டாபிக் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் அதையும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பி சேஃப், ஸ்டே ஹெல்த்தி, ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ, பாய்.